அவர் இன்னும் 2 இயர்ஸ் கழிச்சு கன்சீவ் ஆகிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் வந்து உடனே பேபி வேணும்னு சொன்னேன். ஆனால் இப்போ வந்து கன்சீவ் ஆனதுலேருந்து வாமிட்டிங் தான் ஜாஸ்தியாக இருக்குங்க. எனக்கு எப்போ குழந்தை பிறப்போம் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்காதா சீக்கிரம் ரொம்ப ஒரு மாதிரி ஆசையாக இந்த ப்ரெக்னன்சியை வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இது பண்ணுறேன். அவர்கிட்ட நான் டெய்லியும் போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும். அவர் வந்து எனக்கு நிறையா சேஞ்சஸ் தெரியுது. இப்போ தான் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கிறேன், நல்லா இதாக இருக்குது. நான் எல்லாத்துலேயும் இப்போ யாரெல்லாம் இப்போ கன்சீவ் இருப்பாங்களோ அவங்ககிட்டலாம் கண்டிப்பாக நீங்கள் 3 months கம்ப்ளீட் ஆனாலையும் 60 போகணும். அதுவும் நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தபோது கூட 60 போகிறனால வந்து குழந்தைகிட்ட என்ன வித்தியாசம் தெரியும், எப்பயும் எல்லாரும் குழந்தையும் இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் நிறைய பேர் ஏற்கனவே வந்தவங்க அவங்கெல்லாம் சொல்லும்போது இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குமா, ஒரு குழந்தை வந்து இவ்வளோலாம் வயிற்றுலேருந்து இது பண்ணும்போது இவ்வளோ வித்தியாசம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சங்காட்டி எனக்கு இன்னும் நம்ம வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தேங்க்யூ. இப்போ தான் பேபி நம்ம கூட இருக்காங்க இல்லையா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெளியில் வந்துடுவாங்க, அப்புறம் நம்மளோட பார்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ என்ன இருந்தால் நல்லா தான் இருக்கும். சிருஷ்டி கிளாஸ் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. யூஸ்வலி ஹாஃப் குக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் தெரியும். நீங்கள் வந்ததுக்கப்புறம் கிளியராக நாலேஜ் இருக்குது பேபியோட க்ரோத் பற்றி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே. எனக்கு ப்ரெக்னென்ட் ஆன புதுசில் அப்போல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ பெரிய பாண்டிங் இருக்காது பேபி கூட. இங்கே வந்ததுக்கப்புறம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டட் என்ஜாயிங் ப்ரெக்னன்சி. இன்னும் அந்த டெக்னிக்ஸ்லாம் அப்ளை பண்ணி ஸ்டிமுலேஷன்லாம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see the result in the baby. தேங்க்யூ. கிளாஸ்க்கு வந்து எல்லாத்தையும் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய இருக்காங்க. எவ்வளோ வலி வேதனை இருந்தாலும் எல்லாம் மாறிடும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நல்லா இருக்கு. எப்போ அடுத்த கிளாஸ் போவோம், சீக்கிரம் முடிய போகுது நான் சொல்லிட்டே இருந்தேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஓவர் அடிக்கும். எல்லாத்தையும் பார்த்தாவே இன்னும் நம்ம நல்லா செய்யணும், எல்லாத்தோட இன்னும் நல்லா நம்ம பேபிக்கு நிறைய நாலேஜ் கொடுக்கணும் அப்படின்லாம் ஆசையாக இருக்கும். அப்புறம் நிறைய பேபிக்காக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து என்னென்ன பண்ணணும், பண்ணனா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதெல்லாம் வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் யாருமே இல்லாமல் நம்ம மட்டுமே போதும், பேபி எல்லாம் பார்த்துக்கலாம், நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி வளர்க்க முடியும் அப்படிங்கிறது. ஒன்று நம்ம டைம் ஸ்கெட்யூல் பண்ணிக்கணும். நம்ம அது பண்ணாமல் விடுறதுனால தான் நம்மளுக்கு கரெக்டாக பேபிக்கு வேணுங்கிறது நம்மளால் கொடுக்க முடியறதில்ல. வேலையெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம கரெக்டாக டைம் ஸ்கெட்யூல் பண்ணிட்டோம்னா, அவங்க ஸ்லீப்பிங் ரொட்டீன் பார்த்துட்டு நம்ம டைம் ஸ்கெட்யூல் பண்ணிட்டோம்னா யூ வில் என்ஜாய் bringing up the baby. Thank you. எனக்கு வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டே இருப்பேன், எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருப்பேன். கிளாஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு பேரும் இருக்கிறதே இல்லை. அம்மா தான் ரொம்ப சேஞ்சஸ் ஆகிருக்கேன் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். எல்லா குழந்தையுமே ரொம்ப நல்லா இருக்கும். என் குழந்தைய பார்த்துக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்போ பிறக்கணும் ஈகராக இருக்கு. Okay, you have to wait for some more time. செகண்ட் பேபி ஃபர்ஸ்ட் பேபிக்கு வர சொன்னாங்க. பையன் 4 years ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் வரும்போது 1ஆம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நான் வரல, என்னால் ட்ராவல்ஸாக முடியாது வர அப்படின்னு சொன்னாங்க. என் பையன் ரொம்ப மூவ் பண்ணுறான். எங்கள் வீட்டு எல்லாமே திட்டிட்டு இருந்தாங்க. இப்போ கன்சீவ் ஆனதுலேயே போக சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நல்லா ஃபர்ஸ்ட் பையனும் நல்லா இருந்தது, இதே நல்லா இருந்தது, இது நல்லா இருக்கும். Okay, thank you. யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபஸ்ட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி நான் ஹஸ்பண்ட் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்ததுக்கப்புறம் எப்படி ஹாப்பியாக இருக்கிற சிஸ்டம் விரதம் இருக்கிறது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எல்லாருமே எங்கள் ஹஸ்பண்ட் சைனாவில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ 1 year கழிச்சு தான் நீ குழந்தைய கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும், உன்னை போய் என்னை ஹேண்டில் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நான் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி என்னோட இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் 3 monthsல விசா கிடைச்சிடும், கண்டிப்பாக குழந்தைய எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக வளர்த்துக்கணும். அவங்களுக்கெல்லாம் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஓகே, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சா? அப்படின்னு சொல்றாங்க. Okay. கண்டிப்பா என்னோட குழந்தைய நல்லா நான் எங்கள் சிஸ்டருக்கு வந்தது வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து எனக்கு 10 days பக்கமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஆச்சு. மறுபடியும் அதுக்கடுத்தது வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக 3 months ரெஸ்ட்டில் இருந்தங்காட்டி அப்போ வரைக்கும் யாரும் என்கிட்ட சொல்லலை. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நீ போய் பாரு, எல்லாருமே இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. அப்புறம் இங்கே ஆல்ரெடி சிருஷ்டிக்கு வந்தவங்க மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்களும் வந்து நீ கண்டிப்பாக போ,
எல்லாரும் பெங்களூர்ல இருந்தெல்லாம் வர்றாங்க, நீ போய்ப்பா, நானும் இங்கே போயிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை அவங்க கிட்ட எல்லாம் கேட்டுட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு மெயின் ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சது என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து மதர் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து மசாஜிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு பண்ணிக்கிறதுக்கும் பிடிக்கும், நான் அடுத்தவங்களுக்கு பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து எனக்கு அந்த ப்ரொசீஜர்லாம் தெரியாது, அது எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் அந்த பேபிக்கு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு அன்னன்னைக்கு நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், நான் வந்து என் குழந்தைக்கு வந்து டெய்லியும் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக மசாஜ் பண்ணுவேன், அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் இன்னொன்று வந்து எனக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து மூமெண்ட் தெரியல அப்படின்னாலும் ரொம்ப பயமாயிடும், மாதிரி இதாக இருக்கும். நீங்கள் அதை சொன்னது வந்து நான் ஒரு மியூசிக்கு நானாக பாடுறது ஒரு பாட்டு அதெல்லாம் வந்து அந்த டைமில் போட்டுருக்கோன்னா அடுத்த ஒரு தடவை கேட்கும்போது இல்லைனாலும் அடுத்த தடவை கேட்கும்போது நல்லா வேகமாக அந்த திடீர்னு அந்த ஒரு இது அம்மா நான் இருக்கேன் எங்கேயும் போகல அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறாங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி பயம், அது ஃபர்ஸ்ட்டுக்கே அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பயமாக இருக்கும். அதுவும் ஒரு மெயின் இது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் வெளிப்படையாக அவங்க ஏதாவது அவங்க கஷ்டப்படுத்திட்டாங்கனாலும் அவங்க எதுவும் சொல்ல மாட்டேன். சொல்லாமல் வந்து நானாக ஃபீல் பண்ணி ஒரு சில டைம் தனியாக கொஞ்சம் அழுதுட்டு இருப்பேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாது அது பேபி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ வந்து எதுனாலும் அவங்களுக்கும் புரியுற மாதிரி எனக்கு இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணிங்கன்னா கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எடுத்து சொல்லிடுறேன். அதனால வந்து எனக்கும் அது இல்லை, பேபிக்கும் இதெல்லாம் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. எதுவும் அவ்வளவா எதுவும் இது பண்ணுறது இல்லை. ஸோ அதெல்லாம் மெயின் திங்ஸ் வந்து இதெல்லாம் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. எழுதுவாங்க. கிளாஸ் பற்றி தெரியாது. அப்புறம் அண்ணிலாம் இங்கே வந்திருக்காங்க. குழந்தைய பார்த்ததுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. பரவாயில்ல, ரொம்ப ஆக்டிவாக இருக்கா அப்படின்னா நானும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அப்புறம் சரிங்கண்ணாங்க. அப்புறம் இங்கே வந்தால் எங்கள் மாமனார்லாம் இப்பயே போகணுமே, என்ன எவ்வளோ டிலே பண்ணுற, இத்தனை மாதம் கழிச்சு தான் போகிறாரு, முன்னாடியே போகணும்னால அவங்கெல்லாம் என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. இப்போ தினமும் அவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபோன் பண்ணி இப்படிலாம் நடந்தாங்க, இதெல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்களும் ஹாப்பி ஆயிட்டாங்க. ஓகே, குட். 6th கிளாஸ் வரும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடிக்கடி டென்ஷன் ஆகும், அடுத்தவங்க ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பேன். எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப சண்டை வந்துட்டே இருக்கும். இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இங்கேருந்து வீட்டுக்கு வரைக்கும் போகிறதுக்கு இங்கே இருக்கிற கதையெல்லாம் சொல்கிறீங்க. வேற ஏதாவது பேசினாலும் இங்கே தான் பேசுகிறேன். இதுதான் கேட்கணும் அவங்க, வேறு வழி இல்லை. அப்புறம் என்ன வந்து நார்மல் டெலிவரிக்கெலாம் ரொம்ப பயந்தேன். நார்மல் டெலிவரி எப்படி இருக்கும், சிசேரியன் எப்படி இருக்கும் ரொம்ப பயந்தேன். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் தைரியம் ஆயிடுச்சு. பேபி வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்லாம் பயந்துட்டு. ஓகே, தேங்க்யூ.